நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் செக்ஷன் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. அதுக்கு மாலதிக்கு தான் நாம தேங்க்ஸ் சொல்லணும். பேஷண்ட் கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சுலபம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, மேற்கொண்டு நடக்க போற ட்ரீட்மெண்ட்டும் வெற்றிகரமா முடியும். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இந்தாங்க உங்களோட ஃபீஸ். எப்படியாவது மீதி பணத்தை கூடிய சீக்கிரத்திலேயே ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. உங்களுக்கு சிரமமா இருந்தா இந்த பணத்தை நீங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரலாம். அப்படிலாம் இல்லை டாக்டர், நாங்க எப்படியாவது மீதி பணத்தை கட்டிடுறோம். பாட்டி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்களுக்கு பண உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய செலவாகும். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். வேண்டாம் தம்பி, ஏற்கனவே எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. மாலதியை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்ததுல இருந்து நீங்க ஃபீஸே வாங்கிக்கல. அது மட்டும் இல்ல, மாலதியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க எங்க கூடயே இருக்கிறீங்க. இது போதாதா? நாங்க உங்களுக்கும் டாக்டர் சாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. டாக்டர் சார், நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கங்க. ஓகே. ஒரே ஒரு வேண்டுகோள், மாலதிக்கு எந்த குறையும் இல்லாம ட்ரீட்மெண்ட் நடந்தா அதுவே போதும். நீங்க சொல்லணுமா? அப்புறம் இன்னொரு விஷயம், மாலதியை நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதால சில சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவளோட தன்னம்பிக்கை மட்டும் இழக்க விட்டுறாதீங்க. இல்ல டாக்டர் சார், எங்க மாலதிக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அவ எங்களுக்கும் சேர்த்து தன்னம்பிக்கை கொடுப்பானா பாத்துக்கோங்களேன். ஐ நோ, ஷீ இஸ் a brave girl. அட கடவுளே, எனக்கு என்னமோ இங்க வந்து 6 மணி நேரம் இல்ல 6 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேனா உலகத்துல இல்லாத வியாதியெல்லாம் வந்து ஒட்டிக்கும். நல்ல வேளை விட்டாங்களே. கிளம்பலாம் வாங்க. இல்ல மாலதி, நீ இன்னும் 1 மணி நேரம் இங்க தான் இருக்கணும். இன்னும் 1 மணி நேரமா? ஆனா மாட்டி வச்சிருந்த சலைன்ஸ்லாம் தான் முடிஞ்சு போயிடுச்சே. அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் டாக்டர் சார் என்ன சொன்னாருன்னா, ஐவிக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீ இன்னும் 1 ஹவர் இங்கே தான் இருந்தாகணும். பாட்டி, இத பார் மாலதி, 1 மணி நேரம் தானே, நீ படுத்து ரெஸ்ட் எடு. ஹலோ, அம்மா ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் வாங்க. நாம உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். சாரி பாட்டி, அங்கிள், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்ததுன்னா நீங்க போய் வேணா பார்த்துட்டு வந்துருங்க. நான் வேணா மாலதி கூட இருந்து பார்த்துக்கிறேன். வேணா வீட்டில் கூட கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இருந்தாலும் பாட்டி, ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதான் சித்தப்பா இப்படி சொல்றாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு 24 மணி நேரமும் டாக்டர் மதன் எனக்கு பாடி கார்டா இருந்து சேவை செய்வாரு. ரொம்ப நல்லவரு. நீங்க தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. மாலதியை கொஞ்சம் பாத்துக்கங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. போயிட்டு வரேன், பத்திரம். படுத்துக்கோ மாலதி. அட என்ன டாக்டர் மதன், எங்க போச்சு? என்னடி பிரச்சனை? ஏன் இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? சொன்னாதானே தெரியும். வீட்ல என்ன எழவ விழுந்திருக்கு ஒப்பாரி வைக்க? அப்புறம் ஏன்டி வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு இருக்க? பிரேமா, இங்க என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா கேக்குறீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களையும் என்னையும் தவிர வேற யாராவது நம்ம பீரோல கை வச்சிருக்காங்களா சொல்லுங்க. என்னோட நெக்லஸ் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த நெக்லஸோட மதிப்பு லட்சத்துல இருக்குங்க, லட்சத்துல இருக்கு. பிரேமா, அந்த நெக்லஸ் நான் தாமா எடுத்துட்டு போனேன். பத்திரமா இருக்கட்டுமே பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருக்கேன். அது தேவைன்னா உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் போய் எடுத்துட்டு வந்துருக்க போறேன். அட கடவுளே, இப்ப நீங்களும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. எனக்கு நல்லா தெரியும், நம்ம பேங்க்ல எந்த லாக்கர் வசதியும் இல்லைன்னு தெரியும். உண்மையை சொல்லுங்க, என் நெக்லஸை என்ன பண்ணீங்க? பிரேமா, என்ன ஒரு 3வது மனுஷன் மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன்.
அப்படி நான் உன் நெக்லஸ் எடுத்திருந்தேன்னா அது அவசரத்துக்காக தானே எடுத்திருப்பேன். ஐயோ, அப்படி என்னங்க தலை போற காரியம்? என்ன கேட்காம நெக்லஸ வைக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க அவசரம்? சொல்லுங்க. பிரேமா, என் மேல சத்தியம், நீங்க என் நெக்லஸ் எதுக்காக எடுத்துட்டு போனீங்கன்னு உண்மையை சொல்லுங்க. அது மாலதிக்கு. மாலதிக்கு கொடுத்துட்டீங்களா நீங்க? மாலதி மேல எனக்கு மட்டும் பாசம் இல்லையா சொல்லுங்க? அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தானங்க. ஆனா அத அவகிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. நான் வேண்டாம்னு சொல்லிருக்க மாட்டேனே. தாமுக்கு கல்யாணமாகி அவன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்தா அவளுக்கு இந்த நகையை கொடுக்கலான்னு இருந்தேன். அம்மா அம்மா இப்ப என்ன வயசாச்சு அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பேசுறீங்க? மாலதி அக்காக்கு அந்த நெக்லஸ் பிடிச்சிருந்தா அவங்களுக்கே கொடுக்க வேண்டியது தானே? அதுக்கு ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டேய் சும்மா இருடா. உன் நகையை மாலதிக்கு கொடுத்தா என்ன தப்பு? சொல்லு, என்ன தப்பு? அந்த நகை ஒண்ணு அவகிட்ட இல்ல. அந்த நகையை நாங்க அடகு வச்சிருக்கோம். அடகு வச்சிருக்கீங்களா? எதுக்காக அடகு வச்சீங்க? மாலதி ட்ரீட்மெண்ட்டுக்காக. மாலதியோட ட்ரீட்மெண்ட்டுக்கா? மாலதி அக்காவோட ட்ரீட்மெண்ட்காகவா? என்னாச்சு உங்களுக்கு? நாங்க இத உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பிரச்சனை முத்தி போனதுனால மாலதிக்கு கேன்சர். கேன்சரா? அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல, அதனால தான் உன் நகையை அடகு வச்சேன். ரெண்டு மூணு மாசத்துல எப்படியாவது திருப்பிடுவேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் நகை உன்கிட்ட வந்து சேரும், சரியா? இப்படி ஒப்பாரி வைக்காத. மாலதி அக்காக்கு எல்லாம் சரியாயிடும்ல? சித்தி, டாடி அதான். அடக்கடவுளே, இங்க என்ன நடந்துச்சு? பூகம்பம் ஏதாவது வந்துச்சா? இல்ல, அம்மா எதையும் காணோம் தேடிட்டு இருந்தா. ஓ, விஷயம் என்னன்னா, என்னோட ஜிமிக்கி காணாம போயிடுச்சு. அதான் அவனை ஹெல்ப் பண்ண சொன்னேன், அதான் தேடிட்டு இருந்தான். அட இங்க பாருடா, ஏண்டா தங்க கம்பி, ஜிமிக்கி மூக்கத்திலாம் தேடுறதுக்கு இப்போதுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை பாராட்டி ஆகணும்டா. நீ பெரிய ஆளா ஆன உடனே ரொம்ப பெரிய நிலைமைக்கு வந்துருவ. கீப் இட் அப். சித்தி, உங்க ஜிமிக்கி கிடைச்சதா? ஜிமிக்கி விட்டு தள்ளு, அது என்ன விட்டு போனா என்ன? என்னோட செல்ல குட்டி மாலதி என் கூட இருக்கால. சித்தி, நீங்களும் பாட்டி மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறதுல இதோட விட்டுருங்க. உங்களுக்கு சுத்தமா சூட் ஆகல. சரி விடுங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். உனக்கு பசிக்கும் இல்லையா? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைச்சு தரேன்.
ஒண்ணு வேண்டாம் சித்தி, உங்க இடுப்பு வலி திரும்ப வந்துட போது, பரவாயில்ல விடுங்க. அட என்ன மாலதி, இடுப்பு வலி சின்ன சின்ன வலியெல்லாம் எப்பவும் இருக்கிறது தானே. ஆனா இப்ப உனக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லு. செல்ல பொண்ணுக்காக சித்தி உடனே போய் சமைச்சு கொடுப்பேனா, சரியா? சித்தி பூரி கிழங்கு பண்ணுங்க. ஆ, நான் உடனே போய் பூரி கிழங்கு பண்றேன். டேய் ராமு, வாடா நம்ம போய் விளையாடலாம். தூண் மாதிரி நின்னுக்கிட்டே இருக்க, நகருடா. தாமு, அட ஹலோ. என்னடா இது 70ஸ்ல வர ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ற? அம்மா என்ன திட்டினாங்க. சித்தி விடு, நான் போய் உனக்காக பூரி கிழங்கு பண்றேன். நீங்க 2 பேரும் சீக்கிரமா டைனிங் டேபிளுக்கு வந்துருங்க, சரியா? டேய் விடுடா, இதெல்லாம் பெரிய விஷயமா? டெய்லி தான திட்டு வாங்குற. நீ இந்த சுமதி பத்தி என்கிட்ட சொல்றேன்னு சொல்லல. கம் ஆன் சொல்லு, என்ன நடந்துச்சு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புகுந்த வீட்டுக்கு வந்த மருமக 2வது மாசத்துல அவங்களோட வளையல மாத்தணும். கண்ணாடி வளையலுக்கு பதிலா தங்க வளையல மாத்துற சாங்கியம் மாமியாருக்கு இருக்கு. நூற்றாண்டு காலமா தொடர்ந்து வர இந்த சாங்கியத்தை தொடர்ந்து நடத்தணும்னு நான் உங்களுக்காக இந்த புதுசா வந்த டிசைன்ஸை கொண்டு வந்திருக்கேன். பார்த்து செலக்ட் பண்ணுங்க. Beautiful. It's lovely. ஜீவிதா, இது எப்படி இருக்கு? அத்தை, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. கொஞ்சம் சிம்பிளா இருந்தா நல்லா இருக்கும். தோ அந்த மாதிரி. ஆனா அத்தை, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஜோடி வளையல் இருக்குல்ல, என் கல்யாணத்துக்கு கூட நீங்க கிஃப்டா கொடுத்தீங்களே, நான் அதே போட்டுக்கிறேன். புதுசா வாங்க வேண்டிய அவசியம் இல்ல அத்தை. இல்ல ஜீவிதா, புது மருமக புது வளையல் தான் போட்டுக்கணும். அதுக்காக தானே நம்ம ஆசாரிய வர வச்சிருக்கேன். உனக்காக ஸ்பெஷலா உனக்கு பிடிச்சது நீ சூஸ் பண்ணு. வினய், ம்? இது 2த்துல ஜீவிதாக்கு எது பொருத்தமா இருக்கும் சொல்லு. மா, நீங்க ட்ரேல இருந்து எடுத்து வச்சிருக்க வளையல தான் கண்டிப்பா ஜீவிதாக்கும் பிடிக்கும். அட, ஜீவிதா கூட அதுதான் முதல்லயே பிடிச்சிருக்குன்னு சொன்னா. ஆனா கலக்கிட்ட. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள? பெர்ஃபெக்ட். சரி, ஓகே. ஜீவிதாக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கிட்டோம். நாங்க இந்த வளையலையே எடுத்துக்கிறோம். சரிங்க ஷாலினிமா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா. யூ வெல்கம். தேங்க் யூ. பெரிய மருமகளுக்கு வளையல் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சின்ன மருமகளுக்காக என்கேஜ்மெண்ட் ரிங் செலக்ட் பண்ணணும். ஆமாமா, அதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுதான் மார்க்கெட்ல வந்திருக்கிற புது டிசைன். வைர மோதிரமும் கொண்டு வந்திருக்கமா. எல்லாத்தையும் விட பெஸ்ட் இந்த பிளாட்டினம் மோதிரம் தான். மாயா, செலக்ட் பண்ண. விஸ்வா தம்பி, அட்வான்ஸ் கல்யாண வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க சிம்பிளாவும் இருக்கு, ஸ்டைலிஷாவும் இருக்கு. என்ன மாதிரியே. உனக்கு எப்பல இருந்து சிம்பிளான விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிச்சது மாயா? ஓ, சும்மா தான் கேட்டேன்.
மாயா, ஆர் யூ ஷூர்? இந்த ரிங் உனக்கு பிடிச்சிருக்கு? I'm 100% sure, Auntie. But I hope it's okay with you. ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ல உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி கெஸ்ட்டுங்க வருவாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரோட கண்ணு அந்த ரிங் மேல தான் இருக்கும். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, ஆனா வர கெஸ்ட்டுங்க ஏதாவது சொன்னா அதான் ஆண்டி, இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா போக போறவ இவ்ளோ சிம்பிளா மோதிரம் போட்டிருக்காளேன்னு. உங்க சைடுல இருந்தா நிறைய கெஸ்ட்டுங்க வருவாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும், அவங்க என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் எதிர்பார்ப்பாங்கன்னு. என்னால உங்க மரியாதைக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டுற கூடாது ஆண்டி. சோ சாய்ஸ் உங்ககிட்ட விட்டுறேன். இதுல நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அதே நான் போட்டுக்கிறேன். நீங்களே செலக்ட் பண்ணுங்க. நீ சொல்றதுனால உனக்காக நான் இதை செலக்ட் பண்றேன். இது இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆண்டி. பாரு விஸ்வா, எனக்கு என்கேஜ்மெண்ட்ல நீ போட போற ரிங் இதுதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அத்தையோட செலக்ஷன் எப்பவுமே கிளாஸா தான் இருக்கும். என்னத்த? நிஜமா மாயா, ரொம்ப அழகா இருக்கு. சித்தி, நான் வைக்கிறேன், கொடுங்க. ஐயோ, நான் வைக்கிறேன், நீ உட்காந்து சாப்பிடுமா சீக்கிரம். சித்தி, நான் இருக்கேன்ல, நீங்க உட்காருங்க. நான் பரிமாற என் கிட்ட விடுங்க. அடடா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நான் நம்ம தாமுவ விளையாட்டுக்கு தடிய தடியன்னு சொல்வேன், ஆனா இவன் உண்மையிலே தடி தாண்ட வராயன் தான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு மார்க்கெட்ல இவனை சுமதி மீட் பண்ணான். சுமதி இவன் கிட்ட ரொம்ப அன்பா ஹாய் தாமுன்னு சொன்னான். ஒரு இந்த தடிய அங்க இருந்து வெக்கப்பட்டு ஓடி வந்துட்டா சித்தி. இந்த தடி தாண்ட வராயன் நம்ம டோட்டல் வம்சத்தோட மானத்தையே வாங்கிட்டான். இதே மாதிரி வெக்கப்பட்டு இருந்தா உனக்கு ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது. வாழ்க்கை போற கன்னி பையனா இருக்க வேண்டியதுதான். என்னடா ஆச்சு தாமு? உன் முன்னாடி பிளேட் நிறைய டிஃபன் இருக்கு, அதுவும் உனக்கு பிடிச்ச ஐட்டம் வேற, சாப்பிடாம இருக்க? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாடா தாமு, மௌன விரதத்தோட சேர்த்து உண்ணாவிரதம் இருக்க போறியா? வேண்டாம்னா போடா, நாங்க சாப்பிடுவோம். சித்தி, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டேஸ்டியான டிஃபன் சாப்பிட்டதே இல்ல. டேய், நான் கடைசியா சொல்றேன், இது சாப்பிடலன்னா நீ வருத்தப்படுவ. இது மாதிரி திரும்ப கிடைக்குமா தெரியாது. சும்மா டேஸ்ட் பண்ணி பாருடா, உங்க அம்மா பண்ணதுதான். சாப்பாடு மேல உன் கோவத்தை காட்டினா ஒண்ணு நடக்க போறது இல்ல. டேய் தாமு, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்டா. டேய் தடியா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் போய் பாக்குறேன். இந்த காலத்துல லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது. கடவுளே, என் மாநிலக்காவை காப்பாத்துங்க. என் மாநிலக்காக்கு எதுவுமே நடக்க கூடாது. ஒருவேளை மாநிலக்காக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்க கூட பேசவே மாட்டேன். ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்க. என் மாநிலக்காவை எப்படியாவது காப்பாத்துங்க. தாமு, சாரிடா. சுமதிய பத்தி பேச நீ சீரியஸ் ஆயிடுவான்னு எனக்கு தெரியாது.
தமு நான் உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன், நீ உம்முன்னு இருக்க. உன் அக்கா மேல அவ்வளவு கோவமா உனக்கு? டேய் என்னடா, ஏன்டா அழுற? டேய் ப்ளீஸ் அழாத. நான் ப்ராமிஸ் பண்றேன், தலை கீழ நின்னாவது அந்த சுமதியை உன் கூட சேர்த்து வச்சு காட்டுறேன். எனக்கு சுமதி தேவையில்ல, எனக்கு யாருமே தேவையில்ல. மாலதி அக்கா நீ மட்டும் என் கூட இருந்தா போதும்.